சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நேரம் ரொம்ப அதிகமாக இல்லாதபடினால நேரம் நான் செய்திக்கு போகிறேன். 138 சங்கீதம் 8 வசனத்தை உங்களுக்காக நான் துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். அநேக மக்கள் சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா முடிக்க தெரியாது. சிலர் பேச ஆரம்பிப்பாங்க, முடிக்கவே முடியாது அவங்களால. சிலர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு வருவாங்க, சரியான விதத்துல சொல்ல முடியாது, முடிக்கவும் முடியாது, அதை கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருவாங்க. சிலர் பாத்தீங்கன்னா இந்த வேலையில இருப்பாங்க, அப்புறம் அந்த வேலைக்கு போவாங்க, இன்னொரு வேலைக்கு போவாங்க, எந்த வேலையும் உருப்படியா எதுவுமே செய்யவே மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாதுங்க. ஒன்னு ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்றி முடிக்கிறவராய் இருக்கிறார். துவங்கினதை முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தாவீது சங்கீதக்காரனாக தாவீது சொல்றார், the God who finishes what he starts. அவர் எதை தொடங்கினாரோ அதை முடிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் பாதியில விட்டுற தேவன் அல்ல, முடிக்காம விட்டுறவர் கிடையாது. அவர் முழுக்க முழுக்க அதை முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தொடங்கினவர் கண்டிப்பா முடிப்பார் கண்டிப்பா. जो काम परमेश्वर ने शुरू किया है उससे वह पूरा भी करेगा. हालेलुया. I can speak a little bit English, Hindi. हालेलुया. जो काम परमेश्वर ने शुरू किया है उससे वो पूरा भी करेगा. ஆமென். அவர் தொடங்கினது நிச்சயமா என்ன பண்ணுவாரு, முடிக்க வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே இங்க முதல்ல நாம பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஆங்கிலத்துல தமிழ்ல கர்த்தர் அப்படின்னு ஆரம்பிக்குது, ஆங்கிலத்திலேயே அதே மாதிரி தான் கர்த்தர் தான் ஆரம்பிக்குது. The Lord ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது, the Lord. What God begins, God is able to complete. He is able. Not I am able to finish it. God is able to finish it. God is able to complete it. கர்த்தர் முடிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, உங்களுடைய விஷயம் இன்னும் முடியல அப்படின்றதுக்காக அது கர்த்தரால கூட முடிய முடியாதுன்னா அப்படி கிடையாது. இல்ல, your unfinished situation does not mean God's unfinished purpose. கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றதுல அல்லது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாம விட்டுட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப கர்த்தர் அவர் முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஒரு பாருங்க, ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு படம் வரைகிற ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப படத்தை வரைய ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2 முட்டையை போடுவாரு, 4 கோடை போடுவாரு, இங்க அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் போடுவாரு. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். என்ன பண்றாரு, ஒரு கோடை போடுறாரு, வட்டத்தை போடுறாரு, இதை அங்க இங்க கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறாரு, பார்க்கறதுக்கு அருவருப்பாகுது. அப்ப அவர்கிட்ட சொன்னாக்கா அவர் சொல்லுவார், கொஞ்சம் இருப்பா, நான் பினிஷ் பண்ணிட்டோம், இரு, நானு முடிக்கிட்டோம் அப்படின்னு. சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் முற்று பெறாமல் இருக்கிறது. அப்ப அத நம்ம உடனே இது இப்படிதான் போலகுது, நம்முடைய வாழ்க்கை எப்படிதான் போலகுது, வாழ்க்கை முழுக்க கஷ்டம் தான் போலகுது, வாழ்க்கை முழுக்க வியாதி தான் போலகுது, வாழ்க்கை முழுக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இருக்கணும் போலகுது, டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துனே இருக்கும் போலகுது, என் புருஷன் திருந்தவே மாட்டார் அப்படி நினைக்க கூடாது. இல்ல, God has started something. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவாரு, செஞ்சு முடிப்பார், கண்டிப்பா முடிப்பார். So imagine an artist painting a beautiful picture. At the beginning you see only a few lines, some unfinished portions, colors don't seem to make sense, empty spaces.
If you judge the painting halfway through, you may say, this doesn't look beautiful. But the artist said, wait until I finish. God is saying to you, wait until I finish. Hallelujah. Now I am going to go one step forward and said, God has finished everything on the cross of Calvary. God said, it is finished. Hallelujah. நான் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போய் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாருங்க. எங்க கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கும் போது சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. Everything has been finished. For your goodness, for your health, everything I have finished. For your good fortune, for your prosperity, for your provision, for your increase, for your blessing, for your emotional well-being, I have finished everything on the cross of Calvary. God is saying that. Hallelujah. அவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க. நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு மாதிரி மோசமான ஒரு வாழ்க்கை போல இருக்கலாம். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்கலாம், அங்கங்க கொஞ்சம் நசிங்க இருக்கலாம், கொஞ்சம் கவலையும் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியலாம். மற்றவர்கள்லாம் பார்க்குறாங்க நம்மளுடைய குடும்பத்தை பார்த்து நம்ம சொல்கிறோம், நான் விரும்பின லெவலுக்கு இன்னும் இந்த குடும்பம் வரல, நான் எதிர்பார்த்த லெவல் வேற இன்னும் வரல அப்படின்றாங்க. சிலர் ஊழியத்தை ஆரம்பித்து அவங்க பாதியில் இருக்காங்க, கொஞ்சம் இந்த ஊழியம் போயிட்டுருக்கு. இப்போ கிதியோன் கூட ஊழியம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் பண்ணது கூட இது அவரோட அந்த ஆர்ட்டில் ஒரு சில போர்ஷன் தான். அது இன்னும் ஃபினிஷ் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பேர் சந்திக்கப்பட வேண்டியது இருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பலருக்கு ஜபங்களுக்கு பதிலே வரல. இப்போ என் பொண்ணு சொன்ன மாதிரி கூட அவள் நிறைய ஜெபித்தா, நிறைய ஆராதிச்சா, கடவுள்கிட்ட சண்டை போட்டா, என்னென்னமோ பண்ணா, ஆனால் நிறைய நேரங்களில் பதில் வரல. நிறைய பேர் ஜபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை பண்ணுறோம் விசுவாசத்தை. அப்புறம் நாம் நினைக்கிறோம், என்னங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்படவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், wait and see. I'm still working. Hallelujah. I'm saying that God is still working in your life behind the screen. God is orchestrating everything to align with His word and with His purpose. அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் அவருடைய திட்டத்துக்கும் நேராக எல்லாத்தையும் என்ன பண்றாரு, திருப்பிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. God is turning everything for your good. Romans 8:28 says that அவர் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது. நம்மளுக்கு தெரியாது என்னன்ட்டு. பாருங்க, என்னோட மகளோட வாழ்க்கையில் கூட அவன் முன்னாடியே போயிருந்தா என்ன நடந்திருக்கும் பாருங்க. முன்னாடியே போயிருந்தாக்கா என் மனைவி சிக்கானப்ப என்ன நடந்திருக்கும்னு தெரியாது. யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எங்களுக்கெல்லாம். ரெண்டாவது வார் வர, அங்கே வார் நடந்தப்போ நாங்களாம் இங்கே என்ன பயந்து நின்றுருக்கணும், ஐயோ நான் பண்ணுறாலும் என் பொண்ணு தெரியல அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சு முடிச்சு கடைசியில் எப்போ உன்னை கொண்டு போகணும்னு தெரியுமா, வெயிட் பண்ணு, நான் வணைஞ்சிட்டு இருக்கேன். பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஐ எம் ஒர்க்கிங். ஸோ ஐ எம் டெல்லிங் யூ டு யூ திஸ் மார்னிங், God is still working. Wait until He finishes His work. Hallelujah. When He finished and He asked you to see, He allows you to see that work is very beautiful. See my daughter's life, my life also. See your life also. எங்கேயோ கடந்தீங்க, இன்னைக்கு அழகாக உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை இந்த திருச்சபையில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ முதல்ல அந்த வார்த்தை வருது, கர்த்தர். கர்த்தர், it does not begin with my ability. David does not begin with his ability. தாவீது தன்னுடைய ஆற்றல்னால, நான் ஒரு ராஜா ஆயிட்டேன், இப்போ நான் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இன்னைக்கு ராஜா ஆயிட்டேன், நான் என்னால் எல்லாமே செய்து முடிக்க முடியும் அப்படி சொல்லல. த லார்ட், கர்த்தர் எனக்காக அப்படின்றாரு, யாவையும் செய்து முடிப்பார். அப்புறம் எனக்கு நிறைய கனெக்ஷன் இருக்குங்க, அவனை தெரியும், பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியும், யுத்த வீரர்லாம் தெரியும், மெய்காப்பாளர்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவனெல்லாம் சும்மா விட்டா 10 பேர் அடிச்சு தள்ளிட்டு வந்துடும். அப்படியே இருக்குது பைபிளில், நீங்கள் வாசித்து பாருங்க போய். அதனால என்னுடைய கனெக்ஷன்ஸ் சொல்லலை. அவர் என்னுடைய எஜுகேஷன், எனக்கு நல்லா பாட்டை எழுத தெரியும், பாட்டை வாசிக்க தெரியும், நிறைய சங்கீதம் தெரியும், அதனாலன்னு சொல்லலை. என்கிட்ட நிறைய பணம் இருக்குது பாருங்க, சர்ச்சு கட்டுறதுலாம் கோல்டெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறார் தாவீது, டன்னு கணக்கில் கொடுத்துக்கிறாரு. He offered tons of gold to build the temple of Solomon.
He did not say my money. He says the Lord. கர்த்தர் எனக்காக. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினச்சிக்கிறோம், அப்பா எங்கள் அப்பா இருக்கிறாருங்க, அவர் பிடிச்சிடுவார் எல்லாத்தையும், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது, அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்க. இல்லைங்க, கர்த்தர். ஹல்லேலூயா. ஃபோக்கஸை தூக்கி என்ன பண்ணணும், ஷூட் பண்ணி கர்த்தர் மேலே வைக்கிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கேன். கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ இது மூலமா நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? தாவீது நமக்கு என்ன சொல்ல வர்றாரு? Your confidence must be in the worker and not in the work. உங்களுடைய கிரியையில, உங்களுடைய வேலையில, உங்களுடைய திறமையில நீங்க ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் வச்சிடக்கூடாது. இதெல்லாத்தையும் செய்யறாரு பாருங்க ஒருத்தர், நேர்த்தியா செஞ்சு முடிக்கிறாரு பாருங்க. கர்த்தர் அதினதின் காலத்திலே அதினதனை என்ன பண்றார்? நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார். நம்ம செஞ்சோம்னா கூட ஒரு முறை அசிங்கமா போயிடும் ஒரு சில நேரங்களில். பட் when God does something, it looks beautiful. அவருடைய ஃபினிஷ்ட் ஒர்க் யோசிச்சு பாருங்க, அவர் ரொம்ப அழகா அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு வேளை போதுமான அளவு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். சில நேரங்களில் பாருங்க, எல்லாத்தையும் நம்மளால செஞ்சு முடிச்சிட முடியாது. சில நம்முடைய சக்திக்கு மீறின காரியங்களாக இருக்குது. சில நேரங்களில் சில வியாதிகள் வருது, நம்மளுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. அது நம்முடைய ஸ்ட்ரென்த்து போதாது, நம்மகிட்ட இருக்கிற பணபலன், நம்முடைய ரிசோர்ஸஸ்லாம் போதாது. நம்மளுக்கு பல நேரங்களில் என்ன பண்ணுறேன்னே தெரில. நம்ம நிறைய பேர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, என்ன பண்ணுறேன்னே தெரிலங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக இருக்கணும், நம்ம நோக்கம் கடவுள் மேலே, நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாருங்க எனக்காக. இன்னைக்கு ஒரு வேளை வேணா நான் இப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். God is working for me, not against me. He is working for me, so there is hope. நம்பிக்கை இருக்கு நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்ப எப்படி இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நாத்தோ பல் சே, நாத்தோ சக்தி சே, பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் த லார்ட். அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். பாருங்க, யோசேப்பு எடுத்துக்கோங்க. யோசேப்பு அவனுக்கு கர்த்தர் பெரிய தரிசனத்தை கொடுத்தார். உங்களுக்கு கூட பெரிய தரிசனத்தை கொடுத்துக்கிறார். யாருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்காம இல்லை. ஏன்னா அந்த ஆசை விருப்பத்தெல்லாம் உள்ள வச்சு தான் அவர் உண்டாக்கி இருக்கிறார். நான் ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரனாக வரணும், என் கையில் மூலமாக நிறைய அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், நிறைய பேர் குணமாகணும், ஜபங்கள் கேட்கப்படணும், பதில் வரணும், ஜெபிச்ச உடனே மிரக்கல்ஸ் நடக்கணும். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆசை விருப்பம்லாம் இருக்குது. போதனையில் ரொம்ப நல்ல பிரமாதமாக பிரசங்கம் பண்ணணும், டீச் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை பவர்ஃபுல்லாக டீச் பண்ணணும், இந்த ஒரு விருப்பம் வாஞ்செல்லாம் உள்ளே இருக்குது. உங்களுக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கலாம். அந்த விருப்பத்தெல்லாம் கடவுள்னா உள்ள கொடுக்குறாரு. கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனா இந்த தரிசனத்தை கொடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கை வேற திசையில போற மாதிரி ஆயிடுச்சு. வாழ்க்கை வேற எங்க போற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா முதல்ல தரிசனம் வந்து, அந்த தரிசனம் கிடைச்ச உடனே குழியில தள்ளுறாங்க. அந்த குழியிலிருந்து அடிமையா விற்கப்படுகிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தப்பா குற்றம் சாட்டி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த தரிசனம் நிறைவேறி பேலஸுக்கு போறான். ஆனா அவன் பேலஸுக்கு போறத உள்ள கர்த்தர் கூடவே இருக்கிறாரு. அப்ப யோசேப்பு சிறைச்சாலையில் உட்காந்து இருக்கிறத உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உட்காந்து சிறைச்சாலையில் அவன் யோசிச்சு பார்க்குறான். அவன் கர்த்தரை நோக்கி கேட்டுக்கலாம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன ஆச்சுங்க? என்னுடைய சகோதரர்லாம் வந்து என்னை வணங்குவாங்கன்னு சொன்னீங்க, என்னோட தாய் தகப்பன் கூட என்ன வணங்குவாங்கன்னு சொன்னீங்களே, இந்த தரிசனம் என்ன ஆச்சு ஆண்டவரே? எனக்கு இப்படி ஆகும், என் வாழ்க்கை அப்படி நடக்கும், என் வாழ்க்கையில் என்ன ஒரு பெரிய லெவல் கொண்டு போவேன்னு சொன்னீரே, என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரும்னு சொன்னீரே, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கூட பல நேரங்களில் யோசிக்கிறோம். பட் God was working. கர்த்தர் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜெயில இருந்து யோசேப்புக்கு அந்த பேலஸை பார்க்க முடியாம இருக்கலாம், அரண்மனையை பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அவனுக்கு உள்ள கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறாரு. அவன் அங்கதான் போனோம், இங்க கிடையாது. His destination was not in prison. His dream and destination is in the palace. I want him to go to palace, not in prison.
நாட் டு பிரிசன். ஜெயிலுக்கு போகணும்னு கர்த்தர் விரும்பினார் இல்லைங்க, பேலஸுக்கு போகணும்னு விரும்பினார். சிறைச்சாலைக்கு இல்லைங்க, சிங்காசனத்துக்கு போகணும்னு விரும்பினார் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரால அங்க பார்க்க முடிந்தது பாருங்க. அப்ப இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? The prison was not proof that the dream was dead. ஜெயில இருக்கிறதுனால தரிசனம் செத்து போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இப்படியே எழுதிருது, தரிசனம் தாமதித்தாலும் தடைப்படாது, அதனால கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி அதை ஒரு பலகையில் என்ன பண்ணு, எழுதி வை அப்படிங்கிறார். engrave it, engrave the dream, engrave the vision in a stone so that the passerby can read that. Even it may delay but it will definitely fulfill. தாமதிக்கும் ஆனா தடைப்படாது. அப்ப யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறது தரிசனம் செத்து போச்சுன்றதுக்காக ப்ரூஃப் கிடையாது. இட் வாஸ் பார்ட் ஆஃப் த ரோட் டுவர்ட் த ட்ரீம். அதாவது அவன் அந்த சிம்மாசனத்துக்கு போறதுக்கான ஒரு பாதையா தான் அது இருக்கிறது. அந்த வழியா போறதுக்கு கர்த்தர் நியமித்து இருக்கிறார். நான் கூட சொல்றேன் பாருங்க உங்களுக்கு, இன்னைக்கு ஒருவேளை உங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி நிலைமையில இருக்கலாம். ஏன்னா ஒருவேளை சோதனைகள், ஒருவேளை பரீட்சைகள், ஒருவேளை கஷ்டங்கள், பல நெருக்கடிகள், சூழ்நிலைகள், கடுமையான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து போகலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலையும் இது என் பலத்தில் நடந்தது, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் தான் இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கேன், என்னுடைய திறமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்வி அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய சுயபலம் நம்ம சொல்லவே கூடாது. அதனால தான் அது எவ்வளோ டஃப்ன்றதை காமிச்சு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொண்டு போகிறார். நான் சொல்கிறேன், எவ்வளோ சவால்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கண்டிப்பாக நிறைவேற்றுறோம். உங்களுக்கு தாங்க சொல்லுங்கிறேன். உங்களுக்கு கை தட்டணும்னு தோணவே இல்லையா? நல்லா தான் தட்டுங்களேன் கொஞ்சம். எவ்வளோ சவால் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அப்போ don't interpret your future by your present situation. உங்களுடைய தற்காலிக சூழ்நிலை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பண்ணிடக்கூடாது, நிர்ணயம் பண்ணக்கூடாது. எவ்வளோ ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோ பைபிள் வாசிச்சங்க, எவ்வளோ அந்நிய பாஷையில் பேசுனாங்க, சர்ச்சை திறக்கும் போதெல்லாம் போனுங்க, எல்லா ஆராதனையும் அட்டன் பண்ணுறாங்க, வாரம் சர்ச்சை தவறாமல் போவாங்க. இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து உங்களுடைய ஃபியூச்சரை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டுறவே கூடாது. ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எதுவாக வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் நாம் கர்த்தர் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கிறோம். கடைசியில் என்ன, கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவ கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போவோம், கிரவுன் நம்ம தலையில் வைக்கப்படும். டெஃபினட்டா கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். அந்த தரிசனத்தை கொடுத்தவர் அதை கடைசி வரைக்கும் காக்க நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஒரு பாட்டர் எடுத்துக்கோங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக அவர் சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசியை பார்த்து, ஏன் நீ கோயம் வீட்டுக்கு போப்பா, அங்கே போய் பாரு, அங்கே வந்து என் வார்த்தைகளை நான் இன்னும் கோயம் வீட்டில் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வெளிப்படுத்துவார். போனாக்கா கோயன் வீட்டுக்கு போனான். அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். அவன் வந்து ஒரு பாட்டர், அவன் வந்து அந்த திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிருப்பான். குயவன் வணையிறானே எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு களிமண்ணை தூக்கி டமால் அடிப்பான் அதில் நடுவில், அப்புறம் அந்த சக்கரத்தை சோழ வைப்பான், தலையே சுற்றுற மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் கூட பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தலையே சுற்றுற மாதிரி ஆயிடுது நமக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது நம்மளுக்கு? நம்ம நல்லா தானே இருக்கிறோம், விசுவாசத்தோடு தானே இருக்கோம், நம்ம வந்து பைபிள்லாம் நல்லா ஒழுங்காக தானே படிக்கிறோம், நல்லா தானே ஆராதிக்கிறோம், ஏன் இப்படி தலை சுற்றுற அளவுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது? போட்டு அந்த குயவன் என்ன பண்ணுறான், நல்லா சுற்றுறான் அது திரிகையில் வணையத்துக்காக. அப்புறம் என்ன பண்ணுறான், போட்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஷர், பயங்கரமான ப்ரெஷர் கொடுக்குறான். ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஒரு ஷேப் வருது. நல்ல ஹலோ, ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டே இருக்கிற ஒரு கான்ஸ்டன்ட் டச் இருந்துனே இருக்குது. அந்த குயவனோட பாட்டர்னுடைய கான்ஸ்டன்ட் டச் இஸ் ஆன் த கிளே so that he can shape a vessel, beautiful vessel and proper vessel. அந்த வெசலை வணையறதுக்கு
கான்ஸ்டன்ட் டச் இருந்துட்டே இருக்குது. நான் சொல்றேன், இந்த உங்களோட வாழ்க்கையில இப்ப எந்த சூழ்நிலையின் வழியா போய் கொண்டிருந்தாலும் காட்ஸ் ஹேண்ட் இஸ் அப்பான் யூ. ஹி இஸ் ஷேப்பிங் யூ, ஹி இஸ் டிசைனிங் யூ so that you will be a perfect vessel in his hand. அவருக்கு பயன்படக்கூடிய விசேஷமான ஒரு பாத்திரமாக அவர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். இந்த வழி ஒருவேளை டஃப்பாக இருக்கலாம், ஆனால் போய் சேர்ற இடம் கரெக்டாக பேலஸாக இருக்கும். டெஃபினட்டாக கண்டிப்பாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். நேரம் அதிகமாக இல்லாததுனால இது என்றைக்கே முடிக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வாரம் நம்ம எல்லாம் சீக்கிரமாக வருவோம். இன்றைக்கி கிதியோனியன் வந்திருக்காங்க. அப்புறம் என் மகளும் இந்த வாரத்தோட லாஸ்ட்டு, அவள் அடுத்த வாரம் இருக்க மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டோட அவள் கிளம்பி போகிறாள். அதனால் அவளுக்கும் கொஞ்சம் சாட்சி சொல்கிறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் நேரம் கொடுக்க வேண்டியது. அதனால் லேட்டானதுக்காக தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நம்ம எல்லோரும் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்ம கேட்ட வசனத்துக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. Let us all stand together for prayer. God will perfect everything for your life. God is speaking to us. அவர் என்றென்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் நம்மை வணைகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். 138ஆம் சங்கீதம் மிக அழகாக அந்த வார்த்தையை வர்ணிக்கிறது. 38ஆம் சங்கீதத்தில் Psalm 138:8 says like this: The Lord will vindicate me. Your love, O Lord, endures forever. He never leaves us nor forsakes us. परमेश्वर कभी नहीं छोड़ूंगा. நம்மை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. परमेश्वर हमेशा हमारे पास है. நமக்காக அவர் இருக்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். Hallelujah. He lives in us. The Lord will vindicate me. Your love, Lord, endures forever. Do not abandon the works of your hands. He is constantly touching you and shaping you, designing you, skillfully designing you. Hallelujah. அவர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். பாதை ஒருவேளை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். தொடங்கினவர் நிச்சயமாய் முடிப்பார். ஆர்டிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேளை அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கலாம், பட் லெட் ஹிம் ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க். அவர் அவரோட வேலையை முடிக்கட்டும். அந்த ஆர்டிஸ்ட் முடித்த பிறகு ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கைலாம் ரொம்ப அழகான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா அவருடைய கரத்தின் கிரியை நெகிழ்விடாது இருப்பீராகன்னு சொல்லியிருக்குது. அவருடைய கரம் எப்பொழுதும் உங்களை தாங்கி கொண்டு இருக்குது, உங்களை வணைந்து கொண்டு இருக்குது, உங்களை டச் பண்ணிகிட்டே இருக்குது. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளையும் ஆண்டவரே, அநேக செய்திகளையும் நாங்கள் கேட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த குறுஞ்செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் ஒரு குயவனைப் போல எங்களை வணைகிறீர், எங்களை டிசைன் பண்ணுறீர், தேவையான ஆற்றலை வைக்கிறீர், தேவையான எல்லா திறமைகளை எங்களுக்குள்ளே வைக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கிதியனுக்காக நாங்கள் ஜெபிக்க, கிதியன் இன்டர்நேஷனலுக்காக ஜெபிக்கிறோம். அதனுடைய ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஈடுபட்டிருக்கிற இந்த ஊழியத்திலே உம்முடைய வல்லமை பெரிதாய் விளங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அநேகர் அவர்கள் மூலமாக ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் உலகம் முழுக்க வேதாமத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு எதிர்ப்புகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே சரியான விதத்தில் அவர்கள் ஊழியத்தை செய்ய, எதிர்ப்புகள் மத்தியிலே சரியான விதத்தில் ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு பலனையும் உற்சாகத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் உடைய பலனை தருவீராக, உடைய ஆற்றல் தருவீராக, உடைய பரிசுத்த ஆவியானோட உதவி அவர்களுக்கு கிடைக்கட்டும். இன்றைக்கும் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற ராபின்சன் ஐயா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, அநேக மக்களுக்கு இன்னும் வல்லமையான சாட்சியாக எடுத்து பயன்படுத்துவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சுகமாக்குவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவையுள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும்
सदा காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen. Amen. God bless you.